இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். எல்லா விஷயத்துலயுமே வந்து பேங்கிங் நம்ம எடுக்கும்போது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ சப்ஜெக்ட் ஓரியன்டா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். லேமேன் வியூல நம்ம வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த என்ன லேமேன் வியூ அப்படின்னா சாதாரண மனிதன் ஒரு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா லோன் எடுக்கிறது, ஜுவல் லோன் எடுக்கிறது, பர்சனல் லோன் எடுக்கிறது, இதை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஆனா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரியல், ட்ரேடர்ஸ், பிசினஸ்மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து சம் செக்யூரிட்டியை வந்து வச்சு பேங்க் லோன்ஸ் வந்து எடுப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய வாஸ்டான ஏரியா. அது என்னெல்லாம் இருக்கு, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன, எல்லாத்தையும் பார்க்கலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சவுண்ட் லெண்டிங் என்னெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேஃப்டி, லிக்விடிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி, செக்யூரிட்டி, பர்பஸ், சோர்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட், டைவர்சிபிகேஷன் ஆஃப் ரிஸ்க், மார்ஜின் மணி, நேஷனல் இன்ட்ரெஸ்ட், கிரெடிட்வர்த்தினஸ் ஆஃப் த பாரோவர். சேஃப்டி கண்டிப்பா வந்து சவுண்ட் லெண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுண்ட் அப்படின்னா வந்து ஒரு குட்டான லெண்டிங். கண்டிப்பா வந்து நமக்கு வந்து அதுல நிறைய ஒரு சேஃப்டி இருக்கணும். நம்ம பணம் திரும்ப வருங்கிற உத்தரவாதம் இருக்கணும். லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா பணமாக்குற தன்மையில அது இருக்கணும். ஈஸியா நமக்கு அதை ரிட்டர்ன் பண்ற தன்மையில இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுதான் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு அதுல நிறைய வருதா, செக்யூரிட்டியை வச்சு கொடுத்துருக்காங்களா, ஜுவல்லா இருக்கலாம், இல்லைன்னா லேண்ட் ஏரியாவா இருக்கலாம், இது மாதிரி செக்யூரிட்டியை வச்சு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் we have to analyze. பர்பஸ், அதோட பர்பஸ் என்ன, சோர்சஸ் ஆஃப் ரீபேமெண்ட், எதை வச்சு அவங்க வந்து அந்த லோனை ரீபே பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன இன்கம் வருது, இது எல்லாத்தையுமே வந்து they will be analyzing. டைவர்சிபிகேஷன் ஆஃப் ரிஸ்க். சரி, ஒரு 10 lakhs லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு 5 lakhsக்கு வந்து ஜுவல் லோன் கொடுத்துக்கலாம் செக்யூரிட்டியா, இன்னொரு 5 lakhsக்கு வந்து வேற ஏதாவது லோன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அப்போ அதுல திரும்ப வராதுங்கிற ரிஸ்க வந்து குறைக்க முடியும். இது எல்லாமே வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சவுண்ட் லெண்டிங். கண்டிப்பா வந்து தேர் ஷுட் பி அ மார்ஜின் மணி. இப்போ கோல்டே நீங்க வந்து ஜுவல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா கோல்டோட மதிப்புல இருந்து 75% வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து they will be providing as a ஜுவல் லோன். முழுசா வந்து ஒரு லேக் மதிப்புள்ள ஒரு ஜுவல்லரி எடுத்துட்டு போய் ஜுவல் லோன் வாங்க போறீங்க அப்படின்னா 1 lakh மதிப்புக்குமே வந்து they will not be giving you the money. என்ன பண்ணுவாங்க, 75,000க்கு தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. இதுதான் வந்து மார்ஜின் மணி. மார்ஜின் மணி இஸ் a portion of the total asset cost that the borrower pays from his own funds. ஸோ அது மாதிரி ஒரு மார்ஜின் மணி வச்சு கொடுக்கும்போது they will be having a secured lending principle. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எதுக்காக லெண்ட் பண்றாங்க, வெஞ்சர் கேபிட்டலா, புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற கேபிட்டலா, இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணும். கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் த பாரோவர். நம்மளோட சிபில் ஸ்கோர்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். எங்க போய் லோன் எடுக்க போனாலும் நம்மளோட சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்னன்னா திரும்ப அவங்க அந்த கடனை எப்படி ரீபே பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாதான் அதை வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சவுண்ட் லெண்டிங் சொல்றோம். இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாதான் அது ஒரு நல்ல லெண்டிங்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்வான்சஸ்னா என்னெல்லாம் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்வான்சஸ் இருக்குன்னா லோன், கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், பர்ச்சேஸ் அண்ட் டிஸ்கவுண்டிங். ஸோ லோன்ஸ் நமக்கு வந்து தெரியும், சர்டன் அமௌண்ட் வில் பி பேட் அஸ் லோன் டு த கஸ்டமர். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டு they will be paying to the customer. அதான் நம்ம லோன் சொல்றோம். அதே மாதிரி கேஷ் கிரெடிட்டும் இருக்கு. என்டையர் அமௌண்ட் ஆஃப் த லோன் வந்து சாங்ஷன் பண்ணிருவாங்க. and it involves smaller operating cost and overdraft or cash credit. எப்பவுமே வந்து the rate of interest charged by a bank the case of loan is lower than the case of a cash credit. So cash credit na அப்படின்னா என்ன, it's a instant personal loan facility provided by the CRD app in India. It acts as a pre-approved credit line allowing to withdraw funds directly into the bank account. யூஸ்வலா வந்து 13.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து they will be giving. அண்ட் இது என்ன கைண்ட் ஆஃப் லோன் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரீ அப்ரூவ்டு லோன், பர்சனல் லோன்.
கேஷ் கிரெடிட்ங்கிறது யூஸ்வலா வந்து கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் பர்சனல் லோன் கேட்டகரியில தான் வந்து வரும். அண்ட் ரீபோரோ மல்டிபிள் டைம்ஸ், இது வந்து நிறைய டைம் வந்து அவங்களால ரீபோரோ பண்ண முடியும். இப்போ லோன் அப்படின்னா அந்த லோனை எடுத்துட்டு அடைச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இன்னொரு லோன் போக முடியும். இதுல அப்படி கிடையாது. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், அந்த அக்கௌண்ட்ல 500 ரூபாய் தான் இருக்கு. யூஸ்வலா நம்ம அக்கௌண்ட்ல, என் அக்கௌண்ட்ல எப்பவுமே அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நமக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் வேணும் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட், ஓவர் த டிராஃப்ட், நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை விட அதிகமான ஒரு பணத்தை வந்து எடுக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரியும் சில கேசஸ்ல வந்து லோன்ஸ் பே பண்ணுவாங்க. Purchases and discounting, bill discounting. It's a method of business unlocked immediately cash from unpaid invoices. Unpaid invoices அப்படின்னா என்ன? ஒரு 2 பேர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ச்சேஸ் அண்ட் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்றோம் பில்ல, அந்த இடத்துல நம்மளால இமீடியட்டா ஒரு 2 லட்சம் ரூபாய் பே பண்ண முடியல அப்படின்னா நமக்கு பதிலாக பேங்க் பே பண்ணிட்டு, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கடன் மாதிரி தான். ஆனா இந்த கடன் எப்படி பே பண்ணுவாங்கன்னா, நம்ம யார்கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்குவோமோ அவங்களுக்கு டைரக்டா பே பண்ணுவாங்களே ஒழிய நமக்கு பே பண்ணி நம்ம அதன் மூலியமா இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வாங்க மாட்டோம். இது வந்து பர்ச்சேஸ். அண்ட் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ்னா, நமக்கு வர வேண்டிய பில்ஸ், நம்ம யாருக்காக சேல் பண்ணிருப்போம், நம்ம பிசினஸ் ஒரு ட்ரேடுக்காக சேல் பண்ணிருப்போம், அவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய பில்ஸ் நமக்கு வரல, சே ஒரு 1 lakh ரூபி நமக்கு வரல அப்படின்னா அதை வந்து பேங்க்ஸ் வில் கிவ். அதுதான் வந்து டிஸ்கவுண்டிங் ஆஃப் அ பில். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ். எதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்குன்னா, டேர்ம் லோன், டிமாண்ட் லோன். டேர்ம் லோன்ல வந்து டேர்ம் லோன் பேமெண்ட் இஸ் செப்பரேட் ஓவர் அ லாங் பீரியட். இட் மீடியம் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் லோன். ஸோ டேர்ம் லோனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடை கொடுத்து அந்த டைம் பீரியடுக்குள்ள பே பண்ணக்கூடிய லோனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லுவோம். அது சம்டைம்ஸ் மீடியம் டேர்மா இருக்கலாம், குறைந்த டேர்ம்ஸ்ல இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் 5 years, 6 years, 10 years, 20 years டென்யூர்லயும் அது இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேர்ம் லோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Demand loan. Demand loan is payable on demand on the basis of loans may be classified as commercial loan, consumer loan, agricultural loan, etc. So வந்து இதுல commercial loan அப்படிங்கிறது என்னது, நம்மளுடைய கமர்ஷியல் பர்பஸ்க்காக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவோ இல்ல வேற எதுக்காகவோ கொடுக்கக்கூடிய லோன்ஸை வந்து நம்ம கமர்ஷியல் லோன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்சியூமர் லோன்ஸ் இருக்கு, கன்சியூமர் டியூரபிள்ஸ் வாங்குறதுக்கு, லேப்டாப்ஸ் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாமே தே வில் பி கார் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாமே வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் த கன்சியூமர் லோன். அக்ரிகல்ச்சர் லோன் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய லோன், அக்ரிகல்ச்சர் பண்றதுக்காக பயிர் வகைகள் வாங்குறதுக்காக இது கொடுக்குற லோன் வந்து அக்ரிகல்ச்சர் லோன் சொல்லுவோம். ஆன் பேசிஸ் ஆஃப் டிமாண்ட், கன்சியூமர் ஒரு பேங்க்ல போய் டிமாண்ட் பண்ணி எனக்கு இந்த லோன் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது கொடுக்கக்கூடிய லோன்ஸ் தான் நம்ம அக்ரிகல்ச்சர் லோன் சொல்லுவோம். நம்ம இந்த டேர்ம் லோன் பார்த்தோம்ல, டேர்ம் லோன் அப்படின்னாலே என்னன்னா வந்து டைம் அடிப்படையா வச்சு கொடுக்கக்கூடிய லோனை தான் நம்ம டேர்ம் லோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை 3 டைப்ஸா வந்து we can divide it. The 3 types are short term loans, medium time loans and long term loans. So இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அப்படிங்கிறது லெஸ் தென் ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 year, 1 yearக்குள்ள அடைக்கக்கூடிய லோன்ஸை நம்ம என்ன லோன்ஸ்ன்னு சொல்லுவோம்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீடியம் டேர்ம் லோன்ஸ் அப்படின்னா என்னன்னா, லோன் டேக்கன் ஃபார் அ பீரியட் ரேஞ்சிங் ஃப்ரம் 1 year to 3 years. 1 yearல இருந்து 3 years வரைக்கும் கொடுக்கக்கூடிய லோன்ஸை வந்து நம்ம மீடியம் டேர்ம் லோன்ஸ்ன்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் லோன் அப்படின்னா என்ன லோன்ஸ் சொல்லுவோம், ரேஞ்சிங் பீரியட் ஃப்ரம் 3 years to 20 years or more to meet the long term loans. 20 years வரைக்கும் கொடுக்குற லோன்ஸ் நம்ம லாங் டேர்ம் லோன்ஸ் சொல்லுவோம். கேஷ் கிரெடிட் ஆர் யூசுவலி மேட் அகேன்ஸ்ட் த செக்யூரிட்டி ஆஃப் அ கமாடிட்டி, ஹைபோதெட்டிகேட்டட் ஆர் பிளட்ஜ்ட் வித் அ பேங்க். இந்த ஹைபோதெட்டிகேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓனர்ஷிப் will not be transferred to the other person. அதோட பொசிஷனும் அங்க போகாது. பேங்க்குக்கு போய் ஒரு பொசிஷனை கொடுத்து அந்த பொருளை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து நம்ம பிளட்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த பொருள் என்கிட்ட இருக்கு, இதோட மதிப்பு இவ்வளவு இருக்கு அப்படின்னு காமிச்சு அந்த மதிப்புக்கேத்த விஷயங்களுக்காக they will be getting the loan. அதுதான் நம்ம கேஷ் கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹைபோதெட்டிகேட்டருக்கும் பிளட்ஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். Hypothetication, in case of hypothetication, possession of the good is not given to the bank.
The bank is given access to goods whenever it so desires. The good remain at the disposable or in the godown of the borrower. இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஹைபோதெட்டிகேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ குடோன்ல வந்து ஒரு 10 மூட்டை நெல் அடக்கி வச்சிருக்காங்க. நம்மளோட ஏரியா எங்களோட ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு ரியல் டைம் லைஃப் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 10 மூட்டை நெல்லை வந்து குடோன்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 10 மூட்டை நெல்லையும் கொண்டு போய் நம்ம பேங்க்ல வச்சு கடன் வாங்க மாட்டாங்க. அந்த குடோன்ல இவ்வளவு பொருள், மதிப்புள்ள பொருள் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு காமிப்பாங்க. அந்த பேங்கர் எப்ப வேணா வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு பெர்மிஷனோட வந்து அந்த ஹைபோதெட்டிகேஷன் இருக்கும். பிளட்ஜ் அப்படின்னா என்ன? அப்போ in case of pledge, the good is placed in the custody of the bank with its name where they are stored. The borrower has no right to deal with them. ஸோ இப்போ என்ன ஒரு நகை கொடுத்துட்றேன், ஒரு 10 பவுன் நகை போய் பிளட்ஜ் பண்றேன் அப்படின்னா அந்த 10 பவுன் நகையை நான் யூஸ் பண்ணவோ இல்லைன்னா அந்த அந்த நகையை வந்து டீல் பண்ணவோ முடியாது, அன்லெஸ் அதர்வைஸ் நான் அந்த லோனை ரீபே பண்ற வரைக்கும். ஆனா இங்க வந்து ஹைபோதெட்டிகேஷன்ல எப்படின்னா அவங்க அதை ஆக்சஸ் பண்ணலாம். அந்த பொருளை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். பட் எங்கிட்ட உள்ள இருக்க பொருள் இருக்குங்கிறத வந்து they have to show for every financial yearன்னு சொல்லலாம். இதுதான் ஒரு ஹைபோதெட்டிகேஷனுக்கும் பிளட்ஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஃப்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் இட்ஸ் ஓன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இல்ல எல்லா ஆஸ்பெக்ட் நம்ம எடுத்தாலுமே அதுக்குன்னு ஒரு மெரிட் இருக்கும், ஒரு டிமெரிட்னு இருக்கும். மெரிட்ஸ் ஆஃப் கேஷ் கிரெடிட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளெக்சிபிலிட்டி, எக்கனாமிக்கல் அண்ட் கன்வீனியன்ஸ். ஃபிளெக்சிபிளா இருக்கும், ஈஸியா நம்மளால ஒரு கேஷ் கிரெடிட்டை வந்து எடுக்க முடியும். எக்கனாமிக்கலா இருக்கும், நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டுங்கிறது இல்லாம சின்ன அமௌண்ட்லயும் வந்து we can have that. கன்வீனியன்ஸா இருக்கும், ஈஸியா நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுல தான் மெரிட்ஸ் ஆஃப் கேஷ் கிரெடிட். லிமிடேஷன்ஸ் ஆஃப் கேஷ் கிரெடிட் சிஸ்டம்ஸ். ஏன்னா லிமிடேஷன் எப்பவுமே நம்ம வந்து எல்லாத்துலயுமே we will be studying about the மெரிட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் எனி கான்செப்ட். ஏன் இந்த மெரிட்ஸ் நம்ம டிமெரிட்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால ஐ ஆல்வேஸ் ரிலை ஆன் த ப்ராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி ஆஃப் எனி சப்ஜெக்ட். ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி நம்ம தியரிட்டிக்கல் நாலேஜை மட்டும் வச்சுட்டு இருக்க முடியாது. ப்ராக்டிக்கலா அந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ளிகபிள் ஆகுங்கிறதையும் நம்ம கண்டிப்பா படிக்கணும். அப்படி படிக்கும்போது இந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ரெண்டுமே நம்ம சேர்த்து படிக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மெரிட்ஸை வந்து எப்படி நம்ம கொண்டுட்டு போறது, இந்த டிமெரிட்டை எப்படி நம்மளால மெரிட் ஆக்க முடியும், இது எல்லாத்தையுமே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நோ வெரிஃபிகேஷன் ஆஃப் எண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். கேஷ் கிரெடிட்ல வெரிஃபிகேட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றாங்க அந்த ஃபண்டை வச்சு? இப்போ அக்ரிகல்ச்சர் லோன் எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணுவாங்க, அது அக்ரிகல்ச்சர் லோனுக்காக தான் எடுக்கிறாங்களா இல்லைன்னா வந்து வேற எதுக்காக அதை யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத வந்து பார்ப்பாங்க. லேக் ஆஃப் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் தேர் இன் த கேஷ் கிரெடிட். அந்த கேஷ் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணப்படுது அப்படிங்கறதுல வந்து there is no such things. So these are the limitations of cash credit system. Thank you and do subscribe my channel for better videos.